ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு முறை வேதபாரகன் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, கற்பனைகள் எல்லாவற்றிலும் பிரதானமான கற்பனை எது? கட்டளைகள் அனைத்திலும் மிக முக்கியமான கட்டளை எது? நமக்கு நன்றாக தெரியும். அந்த கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து. நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல அடுத்தவங்கிட்டையும் அன்பாயிரு. கட்டளைகள் அனைத்திலும் மிக முக்கியமான கட்டளை இதுவாக இருக்கும் என்றால், பாவங்கள் அனைத்திலும் மிக முக்கியமான பாவம் இந்த கட்டளை மீறுவதாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய உள்ளத்தில் வழக்கமாக இருக்கிற ஒரு எண்ணம் என்ன? அன்பற்று இருப்பதை ஒரு பாவமாக அநேகர் கருதுவதில்லை. களவு செய்யாதே, அது பெரிய பாவம். கொலை செய்தல் அதுவும் பாவம். விபச்சாரம் செய்தல் அதுவும் பாவம். பொய் சாட்சி சொல்லுதல் இவைகளெல்லாம் பாவத்தின் வரிசையில் வைக்கப்படுகிற அளவுக்கு அன்பற்று இருப்பது பாவத்தின் வரிசையிலே அநேகரால் ஏற்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அது உண்மையான ஒன்று, 100% சரியான ஒன்று. இதே கட்டளையின் ஒரு பகுதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதுப்பித்தார். தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு செலுத்த வேண்டும். அது இந்த கட்டளையின் ஒரு கூறு. அன்பா இருக்கிறது போல அடுத்தவங்கிட்டே அன்பாயிரு. இதை ஆண்டவர் கொஞ்சம் புதுப்பித்தார். பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது எப்படி புதிதான கட்டளை? பழைய கட்டளை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது மாதிரி அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. புதிய கட்டளை என்ன? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. இது எட்டி பிடிக்க முடியாத ஒரு பெரிய உயரம் அல்லவா ஆண்டவரே? நீங்க என்னிடத்தில் எப்படி அன்பா இருந்தீங்க? பரம பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர் அப்படி இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மாம்ச சாயலாக இந்த மண்ணுக்கு வந்து தம்மை தாமே தாழ்த்தி இவ்வளவு தூரம் எங்களுக்காக நீர் சிலுவையிலே ஏறி உம்முடைய இரத்தத்தை சிந்தி 3 ஆணிகளிலே துடிக்க துடிக்க நிர்வாண கோலத்தில் அவமானப்படும் ஒரு நிலைமையிலே தொங்கி எங்களுக்காக ஜீவனை விட்ட அந்த உயரிய அன்பை நாங்களும் பிறரிடத்தில் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவரே எதிர்பார்க்கிறீரே. இது எட்டி பிடிக்க முடியாத உயரம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது ஓகே, அதே மாதிரி அடுத்தவங்கிட்ட அன்பா இரு. ஆனால் அதுக்கு மேம்பட்ட ஒரு புதிய கற்பனையை நான் உனக்கு தருகிறேன். நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீ அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. ஏன் இந்த கற்பனைக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், இந்த கற்பனையை நாம் சரியாக கடைபிடித்தால் மற்ற பாவங்கள்லாம் தன்னாலே ஒதுங்கி ஓடிரும், தன்னாவே ஒதுங்கிரும். விருட்சத்தை நீங்கள் உங்கள் மனதிலே, நான் எனது மனதிலே வளர்க்க ஆரம்பித்தால் அந்த விருட்சத்தின் அடியிலே களைகள் முளைக்காது. எங்க வீட்டு முன்னால கொஞ்சம் பிளாங்க் ஏரியா கிடக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் என்னுடைய ஊரு. ஒரே மாசத்துல புற்கள் முளைந்து பெரிய காடு மாதிரி ஆயிரும். திரும்ப அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி 7 நாளைக்குள்ள திரும்ப முளைச்சி எல்லாம் பெரிய காடு மாதிரி ஆயிரும். பெரிய தொல்லையா இருந்தது. நான் ஒரு திட்டம் தீட்டி அந்த இடத்துல 2 செடிகளை நட்டு வைத்தேன். செடினா ரொம்ப மரமாகவும் வளராது, ஆனால் நிழல் தருகின்ற ஒரு செடி. சின்ன சின்ன பழங்கள்லாம் அதில் பூக்கும், பழுக்கும், குருவிகள்லாம் அதில் வரும். ரொம்ப அழகான ஒரு மரம். அந்த மரம் வளர்ந்து இலைகளை பரப்ப ஆரம்பித்தது. என்ன நடந்தது தெரியுமா? அப்பப்போ சின்ன சின்ன களைகள் முளைக்கும். அதை அப்பப்போ பிடுங்க வேண்டியது இருக்கும்.
ஆனால் அந்த காடு மாதிரி களைகள் வளராது. அந்த விருட்சத்தின் நிழலில் களைகள் வளராது. அந்த விருட்சம் மாத்திரமல்ல, எந்த விருட்சமாக இருந்தாலும் சரிதான். காட்டில் பெரிய பெரிய மரங்கள் நிற்கிற இடத்துல போய் பாருங்க, அதன் நிழலிலே களைகள் வளருவதில்லை. ஒரே ஒரு வேலை தான், தினமும் காலையில் கொஞ்சம் கிளீன் பண்ணணும், அவ்வளவுதான். இதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு என்னும் விருட்சத்தை நாம் நட்டு வளர்க்க ஆரம்பித்து விட்டால், ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்தி அயலாரிடத்திலே அன்பு செலுத்தி நாம் வாழ்ந்தோம் என்றால், மற்ற பாவங்கள் எல்லாம் தன்னால ஓரங்கட்டிடும். ஆகவேதான் இந்த கட்டளையை ஆண்டவர் அதிக முக்கியத்துவம் உள்ள ஒரு கட்டளையாக தருகிறார். அன்பானவர்களே, எப்படி இந்த கட்டளை முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை 6 கேள்விகளின் வழியாக நாம் விரைவாக தியானிக்கலாம். முதலாவது கேள்வி, நான் கடவுளிடத்தில் அன்பாக இருக்கிறேனா என்பதை எதனால் அறிவேன்? ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறேன் நான் சொல்றேன், அதை எதனால நான் அறிகிறது? நான் பைபிள் வாசிக்கிறதுனாலயா, ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறதுனாலயா, இல்லை என்றால் காணிக்கைகளை கொடுக்கிறதுனாலயா, எதனால நான் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று நானே அறிந்து கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கு யோவான் அப்போஸ்தலன் பதில் தருகிறார். பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள். 1 யோவான் 4, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். யார் பொய்யன்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். என்ன பொய் அவனுக்குள்ள இருக்குது? அவனுடைய தேவ அன்பு பொய்யானது. அயலாரிடத்தில் அன்பற்றிருக்கிற ஒரு தன்மை நம்ம இருக்க விடாம செய்யணும். அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். ஓ, நான் இன்னார்ட்ட பேசாம இருக்கிறேன், இன்னாரிடத்தில் அன்பில்லாமல் இருக்கிறேன், இன்னாரிடத்திலே ஒரு 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 உரசல் எனக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு அன்பற்ற தன்மை நம்ம இருக்க விடக்கூடாது. அது நமக்கு ஒரு நெருடலை உண்டாக்கணும். இதை எப்படியாவது செட்டரேட் பண்ண வேண்டுமே, இதை சரி செய்ய வேண்டுமே, நான் பேசாமல் இருக்கிற அந்த நபரிடத்தில் பேசிவிட வேண்டுமே என்கிற ஒரு ஆர்வம், ஒரு வேகம், ஒரு துருதுருப்பு இருந்துன்னா அது ஒரு நல்ல சிம்டம், அது ஒரு நல்ல அறிகுறி. இருக்கலன்னு வைங்க, நான் ஆண்டவரிடத்தில் கொண்டிருக்கிற அன்பு பொய்யானது. காண்கிற புருஷனிடத்திலே அன்பு கூற முடியவில்லை என்றால், காண்கிற மனைவியிடத்திலே அன்பு கூற முடியவில்லை என்றால், தினம் தினம் காண்கின்ற மாமியாரிடத்திலே, மருமகளிடத்திலே, அண்ணனிடத்திலே, தம்பியிடத்திலே அன்பு கூற முடியவில்லை என்றால் என்னுடைய தேவ அன்பு பொய்யானது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் முதலாவதாக நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். நீங்க எத்தனை பேர் கூட சண்டையா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டா சிலருடைய லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். நான் என்னுடைய திருச்சபையிலே, எங்க ஊர் பேர் கொச்சிக்கோடு, அந்த திருச்சபையில் கொயர் மாஸ்டராக ஒரு 15 வருஷம் இருந்தேன். அப்போ பாடகர் குழுவில் இருக்கிறவர்களை கொஞ்சம் வரிசையை கொஞ்சம் மாற்றி உட்கார வச்சா நல்லா இருக்கும்னு யோசித்து பெண்கள் பகுதியிலே சில இருக்கையை மாற்றி அமைத்தேன். ஒரு பிள்ளை அடுத்த வாரம் கோயிலுக்கு வரல. ஏதாவது காரணம் இருக்கலாம், அடுத்த வாரம் வருவான்னு பார்த்தேன், வரல. பிறகு அவருடைய தந்தையை ஒரு நாள் வழியிலே பார்க்கும்போது கேட்டேன், ஐயா, உங்களுடைய மகள் கோயிலுக்கு வரலையே, கோயிலுக்கு வரலையே? கூட்டத்தில் இருந்து பார்த்தனே, ஏன் கோயிலுக்கு வரல, கோயிலுக்கு வரல அப்படி கேட்டபொழுது அவர் சொன்னார், நீங்கள் அவளை இன்னாருடைய மகள் பக்கத்தில் உட்கார வச்சிட்டீங்கல்ல, நாங்கள் சண்டை இல்லாத உங்களுக்கு தெரியாதா? அந்த பிள்ளைக்கு அப்பாவும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு அப்பாவும் சண்டையாம், அதனால் அவங்க சேர்ந்து உட்கார மாட்டாங்களாம். என் மனசில் ஒரு கேள்வி எழுந்தது,
ஒரு ஆலயத்திலேயே சேர்ந்து உட்கார உங்களால் முடியவில்லை என்றால் பரலோகத்துக்கு போனா எப்படி சேர்ந்து உட்காருவீங்க? இந்த கேள்விக்கு பதில் என்ன? போனா தானே. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஆலயத்துக்குள்ளே நாம் சேர்ந்து உட்கார முடியவில்லை என்றால், சில ஆலயங்களில் சிலர் என்டர் பண்ணும்போது எந்த இடத்துல உட்காரலாம்னு தீர்மானிப்பாங்க தெரியுமா? எந்த அடிப்படையில்? அந்த இடத்துல போனால் வேண்டாத ஆள் இருக்கிறார், சண்டைக்காரர் இருக்கிறார். இந்த இடத்துல போனால் சண்டைக்காரங்க இருக்கிறாங்க. சேஃபான பகுதி அல்ல அது. ஆகவே ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி போகலாம். இந்த எண்ணம் மனசுக்குள்ள வந்துட்டாலே தேவ அன்பு உள்ளத்தில் இல்லை என்று அர்த்தம். நான் கடவுளிடத்திலே அன்பாக இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்வது எப்படி? காண்கிற சகோதரனிடத்திலே சகோதரியிடத்திலே அன்பாக இருக்கிறேனா என்பதை வைத்துத்தான். இரண்டாவது கேள்வி, எப்பொழுது என்னுடைய காணிக்கை ஏற்கப்படும்? என்னுடைய காணிக்கை எப்போ ஏற்கப்படும்? மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தின் 23 முதல் 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்துவிட்டு போய்விடு. முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. காணிக்கை கொண்டு வாரியா? வாப்பா, ரொம்ப நல்லதுதான். வந்தாங்க, வந்து நின்று கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாரு கூடயாவது சண்டை இருக்குதுயா? யாரோடாவது நல்மனம் பொருந்தாமல் இருக்கிறாயா? காணிக்கை பலிபீடத்தில் வச்சுடு, நேரா திரும்ப போய் அந்த ஆள் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் பாரு, ஹலோன்னு சொல்லி கையை குலுக்கிட்டு வா. அதுக்கு பிறகு காணிக்கையை செலுத்து. இந்த வசனத்தை 100க்கு 100 கடைபிடித்தார்களாம். நாகாலாந்து போன்ற பகுதியிலே வாழுகின்ற மக்கள் ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்ட போது அப்போ அவங்க என்ன செய்தார்களாம்? டீக்கன்மாரே முன்னாலே நிற்க வைப்பார்கள் மூப்பர்களை. ஒருவர் காணிக்கை செலுத்த வரும்போது இந்த மூப்பர்கள் எல்லாம் ஒரு சான்று கொடுக்க வேண்டும், சர்டிஃபை பண்ணணும் இவங்களை. இவர் யாரிடத்திலும் சண்டையாக இல்லை, அப்படி சர்டிஃபை பண்ணாதான் காணிக்கை கொடுக்க முடியும். இப்படி ஒரு நிலைமை நம்ம திருச்சபைகளில் வந்துன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு காரியத்தை ஏற்பாடு செய்ய திருச்சபையாலே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்மால முடியும் தானே, நமக்கு தெரியும் தானே. நான் யாரிடத்துல சண்டையாக இருக்கிறேன்? நான் அந்த காணிக்கையை செலுத்துவதற்கு தகுதி உள்ளவன் தானா? நான் செலுத்துகிற இந்த காணிக்கையை என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? உலகின் முதல் காணிக்கையை செலுத்திய 2 பேர் யாரு? காயின், ஆபேல். ஏன் அவருடைய காணிக்கை ஏற்கப்படவில்லை? உடனே ஒரு காரணம் சொல்லுவீங்க, அவர் செழுமையானதை கொண்டு வந்தாரு, இவர் காய்கறி தான் கொண்டு வந்தாருன்னு. செழுமையானதை கொண்டு வந்தார், கரெக்டு தான். ஆடு மாடுகளை கொண்டு வந்தார், ஏன்னா அவர் ஆடு மாடு மேய்க்கிறவர் ஆபேல். காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான், ஏனென்றால் அவன் நிலத்தில் வேலை செய்கிறவன். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்த வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இந்த வசனத்தை நன்றாக பாருங்கள். கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தபடியினால் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். கர்த்தர் காயினை அங்கீகரிக்காதபடியினால் காயினின் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. காயினின் காணிக்கை ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? காயினை அங்கீகரிக்கல. ஏன் காயினை அங்கீகரிக்கல? அவங்கிட்ட 2 தப்பு இருந்தது. ஒன்று, அவன் தேவனிடத்தில் அன்பற்றவன். அது எப்படி தெரியும்? காயின் ஆபேலை கொலை செய்த பிறகு தேவனாகிய கர்த்தர் வந்து கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவனுடைய பதில் என்ன? யார்கிட்ட பேசுறான் பாருங்க. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? இவனுக்கு தெரியும் இவனுடைய தந்தையையும் இவனுடைய தாயையும் படைத்தவர் கடவுள் என்பதும், ஏதேன் என்னும் தோட்டத்திலே அவர்களை வைத்தார் என்பதும், அவர்தான் சகல சிருஷ்டிக்கும் தெய்வம் என்பதும் நன்றாக தெரிந்தவன் இந்த காயின். அவன் சொல்லுகிறான் கடவுளை பார்த்து, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? என்ன தெனாவட்டா பேசுறான் பாருங்க. அவன் ஆண்டவரை நேசித்தானா? நேசிக்கல. சகோதரனை நேசித்தானா? ஐயா, நான் என் சகோதரனிடத்தில் அன்புள்ளவனா இருந்தால் காணிக்க கொண்டு வரும்போது ஏன் காணிக்க ஆண்டவர் அங்கீகரிக்கல, என் தம்பி காணிக்க ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாரு. நான் சகோதரன்ட்ட அன்பா இருந்தா என்ன பண்ணுவேன்?
ஆபேல்கிட்ட போய் கேட்பேன், இல்லை ஏன்பா ஏன் காணிக்க ஆண்டவர் அங்கீகரிக்கலை, உன் காணிக்க அங்கீகரிச்சிருக்கிறாரு, என்னப்பா விஷயம், என்னுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே, உனக்கு என்ன விஷயம் சொல்லு பார்க்கலாம், கேட்டிருக்கணும்ல. இவன் என்ன செய்தான்? கொலை செய்ய முயற்சி செய்தான். சகோதர சிநேகம் சற்றும் அவனுடைய இருதயத்துக்குள்ளே இல்லை. காயினின் காணிக்கை ஏற்கப்படாததற்கு காரணம் அவனுடைய தேவ அன்பற்ற தன்மையும் அவனுடைய சகோதர அன்பற்ற தன்மையும் தான். உங்களுடைய காணிக்கையும் என்னுடைய காணிக்கையும் ஏற்கப்பட வேண்டுமானால் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மூன்றாவது கேள்வி, எனது ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும்? மார்க் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம். அந்த வேத பகுதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் அத்திமரத்தை சபித்தார் என்கிற வார்த்தையை யார் சொன்னார்? பேதுரு சொன்னார். ஆண்டவர் அத்திமரத்தை சபித்தார் என்கிற வார்த்தையை பேதுரு தான் சொன்னாரே ஒழிய, அது ஆண்டவருடைய ஜெபமாக ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டே என்று பேதுரு நினைவு கூர்ந்து சொன்னவுடனே ஆண்டவர் அதனை ஒரு ஜெபமாக கருதி விளக்கம் கொடுக்கிறார். நீயும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணா உனக்கும் இது நடக்கும், உன்னாலே இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று ஜெபத்தின் 2 கூறுகளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று விசுவாசம், இன்னொன்று மன்னிப்பு. வாசிங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, மார்க் 11:25, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும்? ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் அதிக பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவருடைய கற்பனை என்ன? நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பாயிரு, நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. நாம் வேண்டுவது கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும்? நாம் அயலாரிடத்தில் அன்பாக இருக்கும்போது கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த கட்டளையின் ஆழத்தையும் இந்த கட்டளையின் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் அயலாரிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும். மன்னிச்சா தான் அன்பா இருக்க முடியும், இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு ஜெபத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து விட்டு அந்த ஜெபத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் தனியாக எடுத்து ஒரு விளக்கம் கொடுத்தார். பிறருக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னிங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம்ல, அந்த பகுதியை மாத்திரம் ஆண்டவர் தனியாக எடுத்து 14-15 ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்காமற் போனால் என் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். ஆகவே மன்னிப்பு அவ்வளவு பிரதானமானது. மன்னித்தால்தான் அன்பு செலுத்த முடியும். மன்னிக்க மனம் அன்பு செலுத்த முடியாது. அன்பு செலுத்தாவிட்டால் நம்முடைய காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 4வது கேள்வி, நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை உலகம் எப்படி அறிந்து கொள்ளும்? நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை உலகத்தின் மக்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நம்முடைய சாட்சி எப்படி வெளிப்படும்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, இது எப்படி பிற மக்களுக்கு கன்வையாகும்? எப்படி அவர்களுக்கு நான் இதை புரிய வைப்பது? நான் 4 வேத வசனங்களை சொல்லி புரிய வைப்பதா? என்னுடைய அன்புதான் அதை புரிய வைக்கும். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம்
35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உலகத்தில் எல்லாரும் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்கள் அறிந்து கொள்வது எப்படியாம்? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பதினால். ஆதி திருச்சபையிலே அவர்கள் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று ஒன்றாக வைத்து அனுபவித்தார்கள். அந்த காலத்தில் சீடர்களை பார்த்து உலகம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பார்த்து, see how they love each other. பாருங்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவாய் நேசிக்கிறார்கள். அந்த அன்பின் நிமித்தமாகத்தான், அந்த அன்பின் வழியாகத்தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறியும். 5வது கேள்வி, எனது பக்தி வாழ்வு மாசற்ற சுத்தமான பக்தியா என்று எப்படி அறிவது? சரியான அக்மார்க் பக்தியா? நம்ம ஊர்ல எல்லாம் தேன் வைப்பாங்க, சுத்தமான தேன் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுத்தமான பக்தி தானா என்னுடைய பக்தி என்று அறிவது எப்படி? இந்த கேள்விக்கு யாக்கோபு அப்போஸ்தலன் பதில் தருகிறார். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. சுத்தமான பக்தி என்பது என்ன? நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அயலாரை நேசிக்க வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதும். உலகத்தால் கரைபடாதபடி நாம் நம்மை ஏன் காத்துக் கொள்ளுகிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நாமும் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக் கொள்ளுகிறோம். அது தேவனிடத்தில் அன்பு கூறுவது. நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்னொரு கூறு என்ன? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது. இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு உதவி செய்தாரா? கலிலேயா பகுதியில் தான் அவருடைய பெரும்பாலான ஊழியங்கள் இருந்தன. கலிலேயா பகுதி என்பது கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஏரியா என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கேதான் ஆண்டவர் அநேக காலம் ஊழியம் செய்தார். ஏனென்றால் அவர் ஏழைகளை நேசித்தார். வேற ஏதாவது பண உதவி ஆண்டவர் செய்தாரா? பைபிளில் ஏதாவது குறிப்பு இருக்கிறதா? இருக்கிறது. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே எல்லாரும் நானோ நானோன்னு கேட்பாங்க. யூதாசும் நானோ நானோன்னு கேட்பான். கடைசியாக ஆண்டவர் யூதாசை பார்த்து சொல்லுவார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யும்பார். உடனே சீஷர்கள் என்ன நினைப்பாங்களாம்? மற்ற சீஷர்கள், அவங்களுக்கு தெரியாது யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான்னு. அவர் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஏதாவது சொல்லியிருப்பார். ஏனென்றால் அவன் பணப்பையை வைத்திருந்தவன் என்று ஒரு சிறு குறிப்பு வருகிறது. அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு உதவி செய்தார். அவரிடத்துல பெரிய பணம் எல்லாம் கிடையாது இல்லையா? அவர் பெரிய பணக்காரர் கிடையாது. காணிக்க வசூல் பண்றதா இருந்தா அவருடைய ஊழியத்தில் காணிக்க தாராளம் வசூல் பண்ணியிருக்கலாம். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் எனக்கு காணிக்க தாங்க, என்னுடைய ஊழியத்துக்கு காணிக்க தாங்கன்னு கேட்கவே இல்லை. ஆனா கொடுத்தாங்க. கொடுத்ததை அவர் பயன்படுத்தினார். ஏழைகளுக்கு அவர் உதவி செய்தார். ஏழைகளுக்கு உதவுவது, இறங்குவது என்பது பரலோகத்துக்கு நாம் போறதுக்கான ஒரு காரணி என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்னு ஆண்டவர் 3 உவமைகளை சொன்னார் இல்லையா? ஒன்று 25ஆம் அதிகாரம் எடுங்க, தாலந்து உவமை. இன்னொன்று மத்தேயு 25. முதலாவது வருவது
புத்தியுள்ள கன்னிகைகள் ஓமை. அடுத்து வருவது தாலந்து ஓமை. அடுத்து வருவது ஏழைகளுக்கு உதவுகின்ற ஓமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே 2 சாரார் வருவாங்க. ஒரு குரூப்பை ஆண்டவர் இடது பக்கம் விடுவார், இன்னொரு குரூப்பை வலது பக்கம் விடுவார். வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. ஆடை இல்லாமல் இருந்தேன், ஆடை கொடுத்தீர்கள். உணவில்லாமல் இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தில் சேருங்கள் என்று சொல்லுவார். அப்பொழுது அவர்கள் கேட்பார்களாம், எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை கொடுத்தோம்? எப்பொழுது நாங்கள் உம்மை உணவில்லாதவராக கண்டு உணவு கொடுத்தோம் என்று கேட்பார்களாம். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, போ எல்லாம் நரகத்துக்கு போ, நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், ஆடை கொடுக்கல, காவல் இருந்தேன், விசாரிக்க வரல, போம்பாரு. அப்போ அவங்களும் கேட்பாங்க, இதே கேள்வியை கேட்பார்கள், எப்போ ஆண்டவரே அப்படி நாங்கள் உண்மை பார்த்தோன்னு கேட்பாங்க. அப்படி உண்மை பார்த்துருந்தா நாங்கள் விட்டுருப்போமா ஆண்டவரே? அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், அவர்களும் இயேசுவை அறிந்தவர்கள் தான், இவர்களும் இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் இயேசுவை அறிந்தார்களே ஒழிய இரக்கமுள்ளவர்களாக இருக்கவில்லை. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீங்கப்பா, போங்கப்பா நரகத்துக்கு நான் அனுப்பி வைப்பாரு. பாருங்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நியாய தீர்ப்புக்கு முன்னால் இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமா, நியாய தீர்ப்பின் நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். எளியவர்களையும் ஏழைகளையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் காணும் போது ஒரு இயல்பான இரக்கம் வர வேண்டும் அன்பானவர்களே. இருக்குந்தா 10 ரூபா போட்டு போ அப்படின்ற மாதிரி அல்ல, ஒரு இயல்பான ஒரு இரக்கம், அது இருதயத்திலிருந்து சுரந்து வர வேண்டும். ஆனால் இந்த கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்றான மனிதர்கள் சுகபோக பிரியர்களாயும் தற்பிரியர்களாயும் இருப்பார்கள் என்கின்ற உண்மை பல இடங்களிலே புலப்படுகிறதை நீங்கள் காணலாம். அடுத்தவங்களை கவனிக்கவே மாட்டாங்க. என் காரியம் ஒழுங்காக நடக்கணும், என் ரூட்ல எந்த தடையும் வரக்கூடாது, நான் ஹைவேல போறது மாதிரி போகணும், எனக்கு எந்த இடர்களும் வரக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு அணுகுமுறை அன்பானவர்களே. இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பு. இறங்கும் போது நாம் பாக்கியவான்களாக மாறுகின்றோம். ஒரு ஏழையை பார்க்கும்போது வழக்கமாக நாம் ஏன் இரக்கத்தை தவிர்ப்போம் என்றால், நமக்கு சில ப்ரிசம்ஷன்ஸ் உண்டு. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நமக்கு தெரிஞ்ச ஆளாவே இருக்கட்டுமே, அந்த கஷ்டத்துக்கு உடனே நம்ம காரணங்களை கற்பிப்போம். இவன் ஏன் கஷ்டப்படுறான்னு தெரியுமா? இவன் ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒன்றும் சேமிக்காமலே இருந்திருக்கலாம், அதனால கஷ்டப்படுறான். இவன் பேராசை கொண்டு எங்கேயோ காசை செலவழித்து வீணாக வறுமையில அகப்பட்டு கொண்டான். இப்படி ஏதேனும் ஒரு காரணத்தை நாம் கற்பிப்போம். ஏன் காரணம் கற்பிக்கிறோம் என்றால், உதவி செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். அன்பானவர்களே, தேவனை நேசிப்பதும் ஏழைகளை நேசிப்பதும் பிரதானமான கற்பனையை ஒத்துப்போகின்ற விஷயங்கள். இறுதியாக 6வது கேள்வி, நியாய தீர்ப்பை சந்திக்கின்ற தைரியம் எப்பொழுது கிடைக்கும்? நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரப்போகுது. ஆண்டவர் மீண்டும் ஒருவரை இந்த மண்ணுக்கு வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று மாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்த ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை ஒட்டிய ஒரு கதா காலட்சேபத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றோம். நீங்கள் வாருங்கள். திடீர்னு ஆண்டவர் இந்த உலகத்தில் வராருன்னு வைங்களேன், திடீர்னு தான் வருவார். அவரே சொல்லிவிட்டார். யாரை போல வருவாரா? அப்படி ஒரு உதாரணத்தை அவரே கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. திருடனை போல வருமாப்பா, லெட்டர் எழுதி போட்டுட்டு வரமாட்டேன், ஃபோன் பண்ணிட்டு வரமாட்டேன், திருடனை போல வருவேன். இப்ப ஆண்டவர் வந்துட்டா போலாமா?
போலாம் போலவும் இருக்குது, போக முடியாது போலவும் இருக்குது. சில நேரம் போலாம் போல தோணுது சார். கான்ஃபிடன்ஸ் கிடைக்குமா? தேவன் வரும்போது அவரோடு நான் போக முடியும் என்கின்ற உறுதிப்பாட்டை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியுமா? எங்க அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னால இறந்து போனாங்க. அவங்க சாகும்போது அவர்களுக்கு 92 வயசு. 2024 ஒரு ஜனவரி மாதம் 1 தேதியிலே சும்மா அவங்க 6 வருஷமா படுக்கையில் இருந்தாங்க. அதனால அப்பப்போ ஏதாவது உட்காந்து ஏதாவது கதை விடுறதுக்காக போகும்போது ஒரு நாள் கேஷுவலா அந்த 2024 ஜனவரி 1 தேதி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிட்டு இருப்பாங்க. அப்போ கையில் இருந்தது 4வது பைபிள். நல்லா வாசித்து கிழிச்சிட்டான்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். 3 பைபிளை வாசித்து கிழிச்சிட்டாங்க. படுத்துட்டே வாசிக்கிறது இல்லை, அது கிழிஞ்சு போயிடும். 4வது பைபிள் வாசிக்கிறாங்க. நம்ம கேட்டேன், ஆமாம் நீங்கள் இவ்வளோ ஒழுங்காக பைபிள்லாம் வாசிக்கிறீங்களே, ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா, பேசுகிறாரா அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு சும்மா கேஷுவலாக கேட்ட கேள்வி. அவங்க அதை சீரியஸாக எடுத்துட்டு ஒரு பதிலை சொன்னார்கள். ஆமாம், நீ வரும்போ ஒரு இடம் தாரேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உறுதிப்பாடு எப்படி வந்தது? நீ இந்த மண்ணை விட்டு பிரிந்து வரும்போது ஒரு இடத்தை உனக்கு தருகிறேன் என்று அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் என்று ஒரு தாயாரால் ஒரு தகப்பனாரால் சொல்ல முடியும் என்றால் அந்த உறுதிப்பாடு எங்கிருந்து வந்தது? நம்முடைய பாதை ஆண்டவருக்கு நேராக 100க்கு 100 முயற்சி எடுத்து நாம் போய்கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமா ஆண்டவர் இந்த உறுதிப்பாட்டை தருவார். எப்படி தருவார் தெரியுமா? ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, வாசியுங்கள். நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். 1 யோவான் 4:18 தொடங்கினா சொல்லிடுவீங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த பயத்தை புறம்பே தள்ளும்? பூரண அன்பு எந்த பயத்தை புறம்பே தள்ளும்? அதான் கேள்வி. நாம் வேதம் வாசிக்கும் போது வசனமா எடுத்து வாசிப்போம். ஆனா வேதம் எழுதப்பட்ட காலத்திலே வசனமா எழுதல பண்றதுக்கு வசதிக்கு வேண்டி வசனத்தை போட்டார்கள். ஆனால் வேதத்தை ஒரு பகுதியாக வாசிக்க வேண்டும், அப்பதான் அது புரியும். பூரண அன்பு எந்த பயத்தை புறம்பே தள்ளும்? முந்தின வசனத்தை வாசியுங்கள். நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. தேவ அன்பு. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு ஒரு தைரியம். என்ன தைரியம்? நான் ஆண்டவரோட போவேன் என்கிற ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. எப்போ? தேவனிடத்தில் பூரண அன்பை செலுத்தும் போது. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை மணவாளனாகவும் திருச்சபையை மணவாட்டியாகவும் வேதம் சித்தரிக்கிறது. ஒரு மணவாட்டி தன்னுடைய மணவாளனுடைய வருகையை எப்பொழுது விரும்புவாள்? எப்போ விரும்புவா? அவள் மணவாளனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். மணவாளனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் சிநேகிக்க வேண்டும். எப்பொழுது வருவான் என் மணவாளன் என்று அந்த மணவாட்டி விரும்புவாள். எப்போ விரும்ப மாட்டா? வெளியூர் போன மணவாளன் காசெல்லாம் அனுப்பி கொடுத்தாரு. அந்த காசெல்லாம் அவர் சொன்னபடி செலவழிக்கல, வேற ஏதோ வழிகளில் செலவழித்தால், இல்லை என்றால் அந்த மணவாளனுக்கு உண்மையற்றவளாக இருந்து விட்டால், ஆகவே மணவாளனுடைய வருகை இவளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. ஐயோ, என் மணவாளன் வந்து விடுவானோ, வரும்போது என்னுடைய தவறை கண்டுபிடித்து விடுவானோ. எப்போ பதட்டம் வராது? மணவாளனை முழு மனதோடு நேசித்து மணவாளனுடைய சொல்லுக்கு ஒரு புள்ளி கூட அந்த பக்கம் இந்த பக்கம் விலகாமல் வாழ்ந்தால் மணவாளனுடைய வருகை மணவாட்டிக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த கோணத்திலே சிந்தித்து பாருங்கள். நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏன் என்னுடைய மணவாளனுடைய வருகை எனக்கு மனமகிழ்ச்சியை தரவில்லை, அது ஏன் பயத்தை உண்டாக்குகிறது என்ற கேள்வியை கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். நான் என்னுடைய மணவாளனை முழு மனதோடு நேசிக்கவில்லை. ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறது. என்னுடைய மணவாளனுக்கும் எனக்கும் இடையில ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறது. செய்ய வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, எந்த இடத்திலே நான் உம்மை நேசிக்கலன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எந்த இடத்திலே உம்முடைய நேசத்திலே நான் விலகி இருக்கிறேன் என்று காட்டுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் பளிச்சுன்னு காட்டுவார். அவருடைய வேலை, முக்கியமான வேலை அதுதான். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறதான அவருடைய வேலை. அன்பானவர்களே,
நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் வேணுமா? பிரதான கற்பனையை கடைபிடிக்க வேண்டும். அது நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியத்தை தரும். கர்த்தருடைய வருகையின் போது அவரோடு செல்வோம் என்கின்ற நிச்சயத்தை அது நமக்கு தரும். கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எழுது, கட்டளைகளில் எல்லாம் முக்கியமான கட்டளை எது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து. இயேசுவாகிய நான் உன்னிடத்தில் அன்பா இருந்தது போல அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. ஒரு தீர்மானம் எடுப்போம் அன்பானவர்களே. நான் யார் யாரிடத்தில் அன்பற்றவனாக இருக்கிறேன்? ஒரு லிஸ்ட் எழுதுங்களேன். லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குமோ? எழுதி வைங்க. ஒன்னொன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை எங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தார், டாக்டர் புஷ்பராஜ். அவர் ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஒரு கருத்தை சொன்னார். யார்ட்டையாவது நீங்கள் சண்டையாக இருந்து ஒப்புரவாக விரும்பினால் அந்த நபருக்கு தேவைகள் இருக்கும் அல்லவா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவரோட ஐக்கியம் வந்துவிடும் என்று சொன்னார். நான் அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். நான் அந்த நேரத்தில் ஒருத்தங்க கூட சண்டையாக இருந்தேன். 6 வருஷமாக பேசலை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரனாக வேற இருக்கிறேன், 6 வருஷமாக ஒருத்தங்கிட்ட பேசாமல் இருக்கிறேன். ஆண்டவரே, ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இந்த மாதிரி ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. 4 நாளைக்குள்ள வாய்ப்பு வந்தது. அவன் பிள்ளையும் என் பிள்ளையும் ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு சேரில் உட்காந்துருந்தேன். அடுத்த சேர் காலியாக இருந்தது. ஒரு ஆள் பக்கத்தில் வந்த மாதிரி தெரிஞ்சு, அவன் காலை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இது யாரு கூட சண்டையாக இருக்கிறேன்னு அவன் தான். உடனே அந்த சீட்டை ஒரு தட்டி உட்காரலாமேன்னு, அவ்வளோதான், உட்கார்ந்து விட்டான். அவனும் எப்படா இவன் கூட பேசலாம்னு காத்திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் சண்டையே இல்லாதவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. இப்போ ஒரு நல்ல டெக்னிக் வச்சிருக்கிறேன். பொது வாழ்வில் இருக்கிறபடினால் கருத்து வேறுபாடுகள், உரசல்கள், முரண்பாடுகள் வரத்தான் செய்யும் இல்லையா? வந்துட்டானாக்கா ஒரு நல்ல வழி இருக்கு, உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தான் செல்போன் இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆள்கிட்ட பேசிடணும். சிலர் என்ன எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? உனக்கு எரும மாட்டு தோல், நீ பேசிடுவ, நாங்கள்லாம் மானம் ரோசம் சூடு சொரணம் உள்ளவங்களாக்குன்னு பார்க்குறாங்க. எனக்கு உண்மையிலே இந்த விஷயத்தில் எரும மாட்டு தோல் தான். 3 நாளைக்கு முன்னால் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் சூடாக பேச வேண்டியதாயிற்று. திரும்ப கால் பண்ணி அவன் ஃபோனே எடுக்கலை. ஐயோ, ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இந்த ஆள்கிட்ட பேசணுமே நினச்சிட்டே இருந்தேன். பாருங்க, நேற்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோல். பேசி விடுங்கள் அன்பானவர்களே. இந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான ஜெபம். நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கின்ற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. இருதயத்துக்குள்ளே கசப்பு இல்லாமல் இருந்தால் வார்த்தைகளில் அது வெளிப்படும். இருதயத்துக்குள்ளே கசப்பு இருந்தால் அதுவும் வார்த்தைகளிலே வெளிப்படும். இருதயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அங்க யாரை பற்றியும் கசப்பான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவோம், தீர்ப்பிடுவோம் அநேகரை. நீங்கள் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவ்வாறு தீர்ப்பிடும் போது இந்த கசப்புகள் நம்முடைய இருதயத்திலே உறைந்து கொள்ளும் அன்பானவர்களே. அது ஒரு நேரம் வரும்போது அப்படியே பளிச்சுன்னு பொட்டிடும். சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இல்லை எனக்கு பளிச்சுன்னு கோபம் வந்துட்டு அதனால தான் திட்டேன். உனக்கு பளிச்சுன்னு கோபம் வரல, அது ஏற்கனவே உள்ள ஸ்டாக் இருந்தது, அந்த நேரம் பார்த்து வெளிப்பட்டது, அவ்வளவுதான். மற்ற நேரங்களில் கொஞ்சம் கண்ணியமா கௌரவமா டீசெண்டா எல்லாம் உள்ள அடக்கி பிரேக் பண்ணிட்டு நிப்பீங்க. திடீர்னு ஒரு நேரம் பிரேக் ஆத்துறோம், அப்ப உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும், அவ்வளவுதான். உள்ள இருந்தா தானே வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால். ஆமா, இருதயத்தில் இல்லைன்னா வாய் பேசாது. வாய் பேசிட்டீங்கன்னு வைங்க, ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான். இருதயத்துக்குள்ளே சம்திங் ராங், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு அடைப்பு. அந்த அடைப்பை விட இந்த அடைப்பு ஜாஸ்தி, ரொம்ப ஆபத்தானது. அந்த அடைப்பாவது உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த அடைப்பு இருக்குது, நித்தியத்துக்கு போக முடியாம ஆக்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க அடியனுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மோடு வாழ்கின்ற சதா சர்வகாலமும் உம்மையே நேசிக்கின்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த அந்த பாடல் வரிகளை நாம் பாடி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஒரு முறை கூட உண்மையான உள்ளத்தோடு இந்த பாடலை அர்ப்பணமாக நாம் பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற நேசம் எங்கள் இருதயத்திலே ஒரு விருட்சமாக வளரும்படி அருள் தாரும். மற்ற கலைகள் எல்லாம் அற்றுப்போக கிருபை செய்யும். அயலாரை நேசிக்கின்ற இருதயத்தை தாரும். எங்களுடைய வீம்புகள், பெருமைகள், நான் என்ற அகம்பாவம், இவைகளெல்லாம் பிறரை நேசிப்பதற்கு தடையாக இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தை விட்டு அகற்றி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பணிந்து வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.